இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற தாட் இருந்தாலும் எதுல பண்ணணுங்கிறது இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் வாட் யூ ஆர் சேயிங். கேட்கவே கூடாது அந்த கேள்வி. அந்த அத முதல்ல கேட்டுட்டோம்னா தப்பு பண்ண ஆரம்பிச்சிடுவோம். எவ்வளோ பேர் வந்து டாக்ஸ் சேவ் பண்றேன்னு தப்பான ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. யூலிப்ஸ் வாங்குவாங்க, டாக்ஸ் சேவிங் எஃப்டி வாங்குவாங்க, இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்குவாங்க. பேங்க் பக்கம் போனா போச்சு. இந்த சில மந்த்ஸ்லாம் பிப்ரவரி மார்ச்லாம் பேங்க் போட்டால் எதாவது கட்டி விட்டுருவான் தலையில. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸை பற்றி முதல்ல யோசிச்சோம்னா தப்பு பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் தப்பு பண்ணுவோம். ஏன்னா நமக்கு கிளாரிட்டி இல்லை, எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறோங்கிற ஒரு கிளாரிட்டி இல்லாமல் ப்ராடக்ட்ஸை பற்றி யோசிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக தப்பு தான் நடக்கும். ஹாய் பட்டு. ஹாய். நான் ஒரு 5 வருஷமாக பாட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் எல்லாமே வந்து எப்படின்னா நான் மட்டும் நரேட் பண்ணுற பாட்காஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ எனக்கு எப்போவுமே வந்து ஒரு டாக் ஷோ மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும், நமக்கு வந்து அந்த டாக் ஷோக்கான பொட்டென்ஷியல் இருக்கா அப்படிங்கிற ஒரு 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 க்யூரியாசிட்டி இருந்துகிட்டே இருந்தது. அண்ட் தட்ஸ் வென் சித்தாந்தா அப்ரோச் அண்ட் செட் லெட்ஸ் கெட் ரிச் வித் பட்டுன்னு நாங்கள் இங்கிலீஷில் ஒரு பர்சனல் ஃபினான்ஸ் ஷோ பண்ணுறோம், would you be interested to do it in Tamil அப்படின்னு கேட்கும்போது I jumped at the opportunity, predominantly because personal finance is a topic that is close to my heart. நான் வந்து நிறைய பேர்கிட்ட அதை பற்றி பேசுகிற ஒரு விஷயம், அண்ட் என்னை சுற்றி இருக்கிற நிறைய பேருக்கு அதை பற்றின அவேர்னஸ் இல்லை அப்படிங்கிறதையும் நான் வந்து கவனிச்சிருக்கேன். ஸோ எனக்கு ஒரு எக்ஸ்பர்ட் கூட பர்சனல் ஃபினான்ஸ் பற்றி பேசும்போது ஸ்லைட்லி ஒரு செல்ஃபிஷ் தாட், நம்ம ஓசியில் கற்றுக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து ஐ திங்க் திஸ் இஸ் லைக் அ நீட் ஆஃப் தி அவர். அண்ட் என்னோட பாட்காஸ்டிங் ஜேர்னியில் திஸ் வில் பி அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தோணுனதுனால ஐ எம் லைக் ஸோ எக்ஸைட்டட் டு டூ திஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் அ பார்ட் ஆஃப் திஸ். நான் பர்சனல் ஃபினான்ஸ் ஏன் எனக்கு வந்து ஒரு க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நான் சின்ன வயசில் வந்து ஸ்கூல் படிக்கிற டயத்தில் என்னோட தாத்தா வந்து ஹீ யூஸ் டு இன்வெஸ்ட் மணி வித் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் ஆஃப் சார்ட்ஸ். அப்போ வந்து அவருக்கு அவரோட டெசிக்னேஷன் என்னன்னு எனக்கு தெரியாது. பட் அவர் வீட்டுக்கு வருவார், வீட்டுக்கு வந்து தாத்தா வந்து அவருக்கு ஏதோ செக் எழுதி கொடுப்பாரு. அண்ட் இதெல்லாம் நான் சொல்கிறது வந்து என்னோட 7th 8th நான் படிக்கிற டைமில். அப்போலேருந்தே வந்து இந்த சேவிங், இன்வெஸ்டிங் இந்த வார்த்தையெல்லாம் என் காதில் விழுந்துட்டே இருந்த ஒரு விஷயம். அண்ட் தென் நான் படித்து முடித்து தென் வேலைக்கு போய் என்னோடய ஃபஸ்ட்டு மாதம் சம்பளம் வரும்போது எங்கள் அப்பா ரொம்ப கிளியராக வந்து ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டாரு. எந்த ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் எங்கள் தாத்தாக்கு ஹெல்ப் பண்ணாரோ அவர்கிட்டயே வந்து நானும் என்னோடய ஃபஸ்ட்டு பே செக் எடுத்துகிட்டு ஐ எம் கோயிங் அண்ட் ஐ எம் ஆஸ்கிங் ஹிம் என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்போ வந்து ஐ ஹேட் நோ ஐடியா அபவுட் எதில் போட்டால் என்ன ரிட்டர்ன் வரும், அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ஆஃப் calculation வந்து இல்லைனாலும் the idea was very clear, I need to invest. and அதில் வந்து நான் அப்போ என்ன பண்ணேன்னா வெரி டிப்பிக்கல் ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்டிங். ஒன்று வந்து பிபிஎஃப் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிடு அப்படின்னு சொன்னார். பிபிஎஃப் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. அண்ட் தென் ஐ இன்வெஸ்டட் இன் அ கப்புள் ஆஃப் என்எஸ்சிஸ். மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிற வார்த்தையை வெறும் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து கேள்விப்படுறேன். பட் என்னோடய லைஃப்பில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இட் ஸ்டார்டட் ஆன் த வெரி ஃபஸ்ட் மந்த் ஆஃப் மை கேரியர். ஆனால் நான் நினச்சேன் அது ஒருவேளை நார்மல் போல் இருக்குன்னு. ஏன்னா அவுட் சைட் ஆஃப் என்னோடய ஃபேமிலி தவிர வெளில பார்க்கும்போது அது எப்படி இருக்குங்கிற அவேர்னஸ் அப்போ இல்லை. பட் ஆஸ் ஐ ஸ்போக் டு மோர் பீப்புள் அந்த டைம்லேயும் சரி இப்போவும் சரி இப்போ ஆல்மோஸ்ட் 15 years ஆகிடுது. நான் ஃபஸ்ட்டு சம்பளம் வாங்கி 15 years ஆகிடுது. அண்ட் இப்போ நான் பார்க்கும்போதும் அந்த அவேர்னஸ் இல்லை. கரெக்டாக? ஸோ இப்போ நான் வேலைக்கு சேருறேன் அப்படின்னா பர்சனல் ஃபினான்ஸ் அப்படிங்கிறத நான் எப்படி பார்க்கணும்? முதல்ல வந்து நானும் ஓசியில் கற்றுக்க தான் இங்கே வந்திருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு எழுதி நான் ஒரு மாதிரி சேச்சுரேட் ஆகிட்டேன் எனக்கு ஐடியாஸ். ஏன்னா பர்சனல் ஃபைனான்ஸ் வந்து லிமிட்டட் ஸ்கோப் தான். ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சனல் ஃபைனான்ஸ் இவ்வளோ தான் சொல்ல முடியும். அதுக்கு மேலே வந்து இந்த ஃபின்ஃப்ளூயன்சர்ஸ் பண்ணுற மாதிரி ஸ்டாக், ட்ரேடிங், டிமேட் அக்கௌண்ட் அந்த மாதிரி அது வேறு மாதிரி லைன், அது எனக்கு பிடிக்காது. ஸோ இப்போ நான் சித்தாந்தா பேசும்போது அவனுடைய பர்ஸ்பெக்டிவ், அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த பர்ஸ்பெக்டிவ் வரதுனால ஐ எம் ஏபிள் டு ரைட் பெட்டர். என்னால் புது ஐடியாஸ் எனக்கு கிடைக்கிறது. ஸோ இந்த சென்ஸ் ஐ எம் ஆல்சோ ஓசியில் கற்றுக்கு தான் ஐ எம் ஹியர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் உங்களுடைய ஜேர்னி வந்து
கம்ப்ளீட்லி ஏடிபிக்கல். ஒரு நார்மல் யங் ஏர்னர் இன் தமிழ்நாடு ஆர் எனிவேர் எல்ஸ் இன் இந்தியாவோட யுவர் ஜர்னி ரொம்பவே ரெஸ்பான்சிபிள், ரொம்பவே ஏடிபிக்கல். உங்களுடைய பிபிஎஃப் வந்து ஆல்மோஸ்ட் மெச்சூரா போகுதுன்னு நினைக்கிறேன் இப்போ. கரெக்ட், எஸ். ஸோ 15 வருஷம் ஆக போகுது. ஸோ யூ ஆர் இன் யுவர் ஏர்லி 30s. அப்போ அந்த ஹெட்வே யூ ஹாவ் தட் தட் ஒரு பிளேன் டேக் ஆஃப் ஆகும்போது யூ நீட் தட் ரன்வே. அந்த ரன்வே உங்களுக்கு வந்து லாங் ரன்வே டு பில்ட் வெல்த். அந்த ரன்வே நிறைய பேருக்கு இல்லை. அவங்க வந்து அவங்களுடைய 20ஸ்லயும் 30ஸ்லயும் தே ஜஸ்ட் வேஸ்ட். ஒன்று செலவழிச்சு வேஸ்ட் பண்ணுவாங்க, இல்லை கடன் வாங்கி வேஸ்ட் பண்ணுவாங்க. அந்த கடனை கட்டி கடன் வாங்கிட்டோமே அதை இஎம்ஐ பே பண்ணுமேன்னு அவசரப்பட்டு அதை வேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து இந்த லாஸ்ட் 2 டெக்கேட்ஸில் நான் பார்க்கறது என்னன்னா, இந்தியா வந்து ஒரு சேவிங்ஸ் பேஸ்ட் சொசைட்டியாக இருந்தது, ஒரு கல்ச்சராக இருந்தது. முன்னாடி தான் லைக் உங்களுடைய அம்மா அப்பாவா அண்ட் தாத்தா என்ன உங்களுக்கு சொன்னாங்களோ அது வந்து அவங்க பண்ணது. அவங்க வந்து அந்த சேமிப்பாங்க, முடிஞ்ச அளவுக்கு சேமிப்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம சம்பாதிக்கிற மாதிரிலாம் சம்பளம்லாம் நினைச்சே பார்க்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு சேமிப்பாங்க. பட் அந்த சேமிப்புங்கிறது வந்து எப்படின்னா சிக்கனமா இருக்கணும், விரலுக்கேத்த வீக்கம். நான் அடிக்கடி எல்லா இடத்துலையும் நான் தமிழ் ரொம்ப கம்மியாக தான் பேசுவேன், பட் எங்க பேசினாலும் இதை சொல்லுவேன். விரலுக்கேத்த வீக்கம் அந்த ஐடியா தான். எனக்கு இவ்வளோ சம்பாத்தியம்னா எனக்கு கனவுகள் அதோட கம்மியாக தான் இருக்கணும். அந்த அவங்களுடைய என்ன ஃபவுண்டேஷனே அதுதான். ஏன்னா அவங்களுக்கு சம்பாத்தியம் அதிகம் கிடையாது. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்லாம் அவங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தா கூட அவங்களுக்கு அது பயம், அந்த அவேர்னஸ் கிடையாது. அதை போடலாமா, மோஸ்ட் ஆஃப் தம் போட மாட்டாங்க. உங்க தாத்தா வந்து ஐ வுட் சே பயங்கர எக்ஸெப்ஷன். அதுல இப்போவே வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எக்ஸ்போஷரோ ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்போஷரோ ரொம்ப கம்மி இந்தியாவில். இவ்வளவு நமக்கு ஆப்ஸ் எல்லாம் இருக்கு. அப்போ வந்து ஆல்மோஸ்ட் நான் எக்ஸிஸ்டன்ட் 20-30 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம். ஸோ அந்த சேவிங் கல்ச்சர்லேருந்து இப்போ அந்த ஸ்பெண்டிங் எக்கானமி ஆகிட்டோம் நம்ம. இப்போ நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறோம். இப்போ வந்து நீ செலவழி, யூ டிசர்வ். இப்போ தான் நான் ஏதோ படிச்சுருந்தேன், நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற, யூ டிசர்வ் இட், வாங்கி இதை வாங்குன்னு தே ஆர் புஷிங் அஸ் டு டெட். அண்ட் இப்போ நான் கார்பரேட்ஸில் நான் பேசும்போது நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த காலத்தில் எனக்கு வந்து 20ஆம் தேதி ஆனால், மாதம் 20ஆம் தேதி ஆனால் கொஞ்சம் டைட் ஆகிடும் விஷயங்கள்லாம். அந்த கடைசி 10 நாள் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சும் போதும் அப்படிதான் இருந்தது. பட் இப்போ பசங்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா 5 நாளே போச்சு. 10 நாள்னா ரொம்ப ஜாஸ்திங்கிறான். 5 நாளுங்கிறான், ஒருத்த 3 நாள்னா. அப்போதான் அந்த மீம் வாட்ஸ்அப்ல சுத்திட்டு இருக்கிற மீம் இல்லையா, சம்பளம் முதல்ல ஒரு சைம் வரும், அதுக்கப்புறம் இஎம்ஐ டிடெக்ட் ஆகிறதுக்கு ஒரு சைம் வரும், போய் 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 ஒண்ணுமே இருக்காது அக்கௌண்ட். ஸோ அந்த ஸ்பெண்டிங் மைண்ட் செட்டுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. அஃப்கோர்ஸ் டவுன் சவுத் கொஞ்சம் கம்மி, பட் நார்த்லலாம் தே லிவ் இட் அப். கண்ணா போயினான்னு செலவழிப்பாங்க. பார்த்தா பயமா இருக்கும், எப்படியா இப்படிலாம் பண்றீங்க. ஸோ அதுதான் மேஜர் ப்ராப்ளம் இப்போ இருக்கிற யங் ஏர்னர்ஸ்க்கு. ஜென்ரல் சம்படி ஒரு 25 வயசுலேருந்து 35 வயசுல இருக்கிறவங்களுக்கு மெயின் ப்ராப்ளம், அவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கிற ஆசை இருக்கு, பணக்காரன் வாங்கணும் ஆசை இருக்கு, பட் ஆனால் அதே டைம்ல செலவழிக்கணுங்கிற ஆசையும் இருக்கு, கடன் வாங்கி இன்னும் என்ஜாய் பண்ணுங்கிற ஆசையும் இருக்கு. அந்த பேலன்ஸ் வந்து அவங்களால கரெக்டா பண்ண முடியல. அந்த இன்வெஸ்ட் பண்ணுங்கிற ஆசை இருக்கா, அதாவது பணக்காரன் ஆகணுங்கிற ஆசை இருக்கலாம், பணக்கார லைஃப் ஸ்டைல் வேணுங்கிற ஆசை இருக்கலாம், ஆனால் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற ஆசையை விடுங்களேன், இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற ஒரு தாட்டே இருக்கா என்ன? அதாவது எப்படி இருக்குன்னா, இன்வெஸ்ட் பண்ணா சீக்கிரமா பணக்காரன் ஆயிடலாங்கிற ஐடியா இருக்கு. அதுதான் ப்ராப்ளம். அது உடனே ஆனும். நான் நிறைய பேர் ஓவர் நைட் ஒபாமா ஆயிடணும். அதுதான் ட்ரேடிங் பண்ணோம், கிரிப்டோல பண்ணோம், இது உடனே எல்லாம் ஆக முடியாதுன்னு சொன்னா உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ தாத்தாங்கிறான். ஸோ அதுதான் ப்ராப்ளம். ஓகே. ஸோ இப்போ லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் அ பிளாங்க் ஸ்டேட். எனக்கு என்னோட ஃபர்ஸ்ட் பே செக் இன்னைக்கு வந்துருச்சு. நான் இன்வெஸ்ட் பண்ண பிபிஎஃப், இஸ் இட் ஸ்டில் ரெலவென்ட் டுடே? அப்சல்யூட்லி. என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ்னா, இப்போ வந்து பிபிஎஃப் ரேட்ஸ் வந்து மார்க்கெட் லிங்க். ஸோ 15 years ago வந்து உங்களுக்கு ஒரு 8.5% கிடைச்சிருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து 1990s 12% பிபிஎஃப்.
கோர்ஸ் அது ஏன் 12%ங்கிறது அது ஒரு கதை. இந்தியா வாஸ் பேங்க்ரப்ட், அதனால ஒரு 12%. அதை நம்ம அப்புறம் ஃபியூச்சர் எபிசோட்ஸ்ல பேசலாம். பட் அது வந்து குறைஞ்சி இப்போ என்ன 7.1 அது இருக்கு. ஸோ அது குறையும். பட் இட் இஸ் ரியலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். முதல்ல இந்த இன்வெஸ்டிங் ஹேபிட் வரத்துக்கு மாசம் ஏதோ ஒரு அமௌண்ட்டை போடுறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். பட் அது மட்டும் போதாது. நம்ம ஆளுங்க எக்ஸ்ட்ரீம்ஸ் தான் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால தான் நீங்க வந்து பயங்கர எக்ஸப்ஷன் நான் சொல்றேன். ஒன்னு பிபிஎஃப்ல எவ்வளவு முடியுமோ போட்டுருவான். அந்த 1.5 லட்சம் பர் இயரை அந்த ஏப்ரல், அது இப்போ வரப்போகுது, 1 ஏப்ரல் வந்ததுக்கு அப்புறம் 1.5 லட்சத்தை உடனே போட்டுருவான். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்காங்க. அதுவும் தப்பு. இன்வெஸ்ட் பண்ணாம இருக்கிறதும் தப்பு. ஸோ இன் பிட்வீன் எவ்வளோ ஒரு சாதாரண அமௌண்ட், ஒரு நாமினல் அமௌண்ட், ஒரு 2000 3000 எவ்ரி மந்த் தாராளமாக பிபிஎஃப்ல போடலாம். பட் அதுக்கு முன்னாடி ஐ திங்க் சில விஷயங்கள்லாம் இருக்கு, சில ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு டு எஸ்டாப்ளிஷ் ஃபவுண்டேஷன். ஏன்னா ஃபவுண்டேஷன் தான் முக்கியம். மிகப்பெரிய தப்பு மக்கள் என்ன பண்றாங்கன்னா, எஸ்பெஷலி சேலரி பீப்புள், எங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இதுதான் கேட்பாங்க. எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அவங்க வந்து இந்த காஃபி பிரேக்லயோ லஞ்ச் பிரேக்லயோ இதுதான் பண்ணுவாங்க. இங்க போடலாமா, அங்க போடலாமா, அவன் வந்து இவ்வளோ ரிட்டர்ன் வந்ததுன்னு சொன்னா நானும் போட போறேன், ரியல் எஸ்டேட்ல வந்து இவ்வளோ லேண்ட் வந்து அவ்வளோ அப்ரிஷியேட் ஆயிருக்கு. இந்த மாதிரி அவங்க வந்து இந்த ப்ராடக்ட்ஸை மட்டுமே பிரதானமா வச்சு பேசுவாங்க. அதுதான் கடைசி ஸ்டெப்பா இருக்கணுங்கிறது தான் என்னுடைய பிளானோட பேசிக் ஐடியா. முதல்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற தாட் இருந்தாலும் எதுல பண்ணணும்ங்கிறது இஸ் நாட் தி ஃபர்ஸ்ட் क्वेश्चन இஸ் வாட் யூ ஆர் சேயிங். கேட்கவே கூடாது அந்த கேள்வி. அத முதல்ல கேட்டுட்டோம்னா தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவோம். எவ்வளவு பேர் வந்து டாக்ஸ் சேவ் பண்றேன்னு தப்பான ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. யூலிப்ஸ் வாங்குவாங்க, டாக்ஸ் சேவிங் எஃப்டி வாங்குவாங்க, இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்குவாங்க. பேங்க் பக்கம் போனா போச்சு. இந்த சில மந்த்லாம் பிப்ரவரி மார்ச்லாம் பேங்க் போட்டா எதா கட்டி விட்டுருவான் தலையில. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸை பத்தி முதல்ல யோசிச்சோம்னா தப்பு பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் தப்பு பண்ணுவோம். ஏன்னா நமக்கு கிளாரிட்டி இல்லை, எதுக்காக இன்வெஸ்ட் பண்றோங்கிற ஒரு கிளாரிட்டி இல்லாம ப்ராடக்ட்ஸை பத்தி யோசிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா தப்பு தான் நடக்கும். அப்ப என்ன பண்ணணும்? ஸோ 2 விஷயம். ஒன்னு வந்து ரூம் போட்டு கொஞ்சம் யோசிக்கணும். திஸ் இஸ் வாட் ஐ டெல் பீப்புள். முதல்ல வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம ஒரு 1 hour முடிஞ்சா, 1 hourங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. அந்த காலத்துல டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமங்கிறது வடிவேலு சொன்ன மாதிரி சும்மா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாடான்னா 1 hour, அதாவது சும்மா இருக்க வேண்டாம், அட்லீஸ்ட் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம இருக்கலாம். ஸோ இஃப் யூ ஆர் அலோன் தென் தனியா பண்ணுங்க. இஃப் யூ ஹாவ் அ பார்ட்னர், கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட், ஹஸ்பண்ட், ஸ்பவுஸ், வாட் எவர், அவங்களோட சேர்ந்து பண்ணுங்க. அவங்க நிறைய பேர் வேண்டாம்பாங்க. நான் இப்ப என்னோட ஒய்ஃப்லாம் ஐயோ இந்த பர்சனல் ஃபைனான்ஸ்லாம் எனக்கு வேணாம், எனக்கு வேண்டியது என்னோட செலவுக்கு காசு, அவ்வளவுதான். முட்டாள்தனமா ஏதாவது பண்ணாத வரைக்கும் நீ பண்றியா, சரி போ ஏதோ பண்ணி தல, அவ்வளவுதான். அந்த மாதிரி நிறைய ஃபேமிலிஸ் இருக்காங்க. ஹஸ்பண்டும் இருக்காங்க, ஒய்ஃபும் இருக்காங்க. நிறைய ஃபேமிலிஸ்ல the wife alone is centric. அவங்க தான் எல்லா பர்சனல் ஃபைனான்ஸ் டிசிஷன்ஸும் எடுப்பாங்க. அந்த மாதிரி எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்கு. பட் பிளான், இப்போ நான் வந்து ஐம் கோயிங் டு டேக் மை லைஃப் சீரியஸ்லி, நான் ஒழுங்காக இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற முடிவு நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் அந்த டிசிஷன்ஸில் உங்கள் பார்ட்னரையும் இன்க்ளூட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அவங்க வந்து ஆக்டிவ் பார்ட்னராக இருக்க வேணாம், சரி இந்த லூசு பையன் இதுதான் பண்ண போகிறாங்கிற ஒரு பேசிக் ஐடியா இருந்தால் போதும். ஆக்சுவலி இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். நான் ஏன் சொல்கிறேன்னா, ஐ ஹவ் சீன் இன் சம் ஃபேமிலிஸ் ஏதோ ஒரு அன்டுவர்ட் டெத் நடந்துடுது அப்படின்னா ஹஸ்பண்டோட காசு எங்கே இருக்குது, ஒய்ஃபோட காசு எங்கே இருக்குது, அவர் எங்கே என்னத்தை கமிட் பண்ணியிருக்காரு, ஆர் ஈவன் ஃபார் த சில்ட்ரனில் வளர்ந்த பசங்க இருக்காங்க அப்படின்னா அப்பா எங்கே கடன் வாங்கியிருக்காரு, எவ்வளோ காசு எங்கே முடங்கி கிடக்கு அப்படிங்கிற ஒரு சென்ஸே இல்லாமல் வந்து ஸ்ட்ரகிள் பண்ண ஃபேமிலிஸை நான் பார்த்துருக்கேன். ஸோ அட்லீஸ்ட் ஐ திங்க் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், இந்த ரிட்டர்ன் வரும், அந்த அளவுக்கு டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்க்கு போகலைனாலும் ஒரு ப்ராட் ஓவர்வியூ ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிறத வந்து அந்த ஃபேமிலியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் மெம்பர்ஸ் தெரிஞ்சுக்கிறது அவசியம் தான். அப்சல்யூட்லி. இப்போ ஒரு ப்ராட் லெவல் எப்படின்னா, இப்போ நான் ஒரு ஃபேமிலியில் 2 பேர் ஏர்னிங் இருப்பாங்க, ஒருத்தர் ஏர்னிங் இருப்பாங்க. இப்போ நம்ம வந்து எப்போ ரிட்டையர் ஆக போகிறோம், 55 வயசில் ரிட்டையர் ஆகலாம். அப்போ 55 வயசில் நமக்கு அடுத்த மாதம் செலவுக்கு என்ன பண்ண போகிறோம்,
எவ்வளவு பணம் வேணும், கார்பஸ் வேணும், அந்த ரிட்டையர்மெண்ட் எக்ஸ்பென்சஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு. இல்லை நமக்கு குழந்தைகள் இருந்தால் அவங்க வந்து அடுத்த 5 வருஷத்தில் காலேஜ் போவாங்க, அடுத்த 10 வருஷத்தில் காலேஜ் போவாங்க. அப்போ வந்து எந்த மாதிரி டிகிரிக்கு எவ்வளோ பைசா வேணும், அந்த மாதிரியான ஒரு ப்ராட் பிளானிங் அந்த அளவுக்கு தெரிஞ்சா போதும். அண்ட் நீங்கள் சாதாரண நிறைய கேசஸில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு வந்து மொபைல் அது என்ன பின்னா அதுவே தெரியாது. சடனா இஃப் சம்படி இஸ் சரி டெத்து கூட வேணாம், இப்போ சம்படி பிகம்ஸ் டூ பிஸி. இப்போ நல்ல விஷயத்தையே யோசிப்போமே, ஒரு லெட்ஸ் சே இப்போ ஒரு ஃபேமிலியில வந்து ஒய்ஃப் மட்டும்தான் அது எல்லாத்தையும் ரன் பண்றாங்க. சடனா வந்து ஒய்ஃபுக்கு வந்து ஒரு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, இல்ல வந்து ஒய்ஃப்க்கு வந்து ஒரு ப்ரமோஷன் கிடைக்குது, தட் ஷி பிகம்ஸ் சூப்பர் பிஸி. அப்போ வந்து சம்படி இப்போ ஹஸ்பண்ட் ஹஸ் டு தென் டேக் ஓவர். அப்போ வந்து பேசிக்கா பாஸ்வேர்ட்ஸ் தெரியணும், எங்கெங்க இருக்குன்னு தெரியணும். அதாவது இதெல்லாம் வந்து பை ஹார்ட்டாலாம் தெரிய வேணாம். ஒரு இடத்துல வந்து மெயினா மேனேஜ் பண்றவங்க இதெல்லாம் எழுதி வைக்கணும். இங்க இந்த டீடைல்ஸ்லாம் எழுதினா, ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் வந்து கூகுள் ஷீட்ஸ் வித் ஷேரிங் பாஸ்வேர்ட்ஸ், ஷேரிங் இமெயில்ஸ் இருந்தா அந்த லிங்க்குக்கு எப்போ போனாலும் யூ வில் கெட் த அப்டேட்டட் பிக்சர். தேவையானா போய்க்கலாம். என்னோட ஒய்ஃப் அப்படிதான், ஷீ டசன்ட் கேர். ஆனா when she is on the spot she will do. அந்த தைரியம் எனக்கு இருக்கு. நிறைய ஃபேமிலிஸ்ல அன்எஜுகேட்டட் ஸ்பௌசஸ் இருப்பாங்க, ஒரு மாதிரி இங்கிலீஷ் சரியா பேச தெரியாதவங்க இருப்பாங்க, இல்ல ஆன்லைன்ல வந்து அந்த பர்ச்சேஸ் பண்றது டெக்ஸாவி இல்லாம இருப்பாங்க. டெக்ஸாவினா ஆன்லைன்ல வாட்ஸ்அப் எல்லாம் நல்லா பண்ணுவாங்க, பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அதனாலதான் முதல் ஸ்டெப்லயே அவங்கள வந்து கையில கை பிடிச்சி கூட்டிட்டு போகணும். ஓரளவுக்கு எவ்வளவு முடியுமோ வா. ஏன்னா சில சமயம் ரொம்ப இன்டர்ஃபியரிங்காகவும் இருப்பாங்க, அதுவும் ப்ராப்ளம். இப்போ ஒருத்தருக்கு பர்சனல் ஃபைனான்ஸ் நிறைய தெரியும், ஒருத்தருக்கு தெரியாது. ஆனா தெரியாதவங்க ரொம்ப நோண்டுவாங்க, இங்க ஏன் போடுற, அங்க போடு, தப்பாவும் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு கப்பலோட டைனமிக், அதெல்லாம் நம்ம இட்ஸ் வெரி ஹார்ட் டு பேசிக் ஸ்டெப்ஸ் அது வேணும். அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல இப்போ நான் என்னுடைய வாழ்க்கையில என்ன பண்ண போறேன், இப்போ இங்க இருக்கேன், இந்த நிலைமையில இருக்கேன், என்னமோ நினைச்சேன் இங்க இருக்கேன், பரவாயில்ல, ஓகே, மோஸ்ட் பீப்புளுக்கு அப்படிதான் இருக்கும். பட் இன்னுமே இப்போ என்னுடைய இப்போ நான் டிப்பிக்கலா மிடில் கிளாஸ் மக்கள். அஃப்கோர்ஸ் மிடில் கிளாஸ்ங்கிறது வந்து வெரி ப்ராட் டெஃபினிஷன். 1 கோடி ரூபாய் நெட்வொர்த் வச்சிருக்கிறோம், நான் மிடில் கிளாஸ் சாருங்கிறான். சரி சொல்லி தர. பட் ஓகே, டிப்பிக்கல் மிடில் கிளாஸ் வாட் எவர் தட் இஸ், mindset nu vechikkalama more than the actual net worth. Middle class has become a mindset, no? mindset, அந்த mindsetல இருந்து முதல்ல வெளியில வரணும், அது வேற விஷயம். நான் பணக்காரன்னு சொல்றதுக்கு பயப்படுறாங்க எல்லாரும், கண்ணு பட்டுறோம்ல. ஐயோ அதுதான் நான். ஸோ அந்த மைண்ட் செட்ல இருந்து வெளில வந்தால் தான் பணக்காரன் ஆக முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நான் என்ன பண்ண போறேன், எனக்கு வந்து இவ்வளோ நாள் நான் சம்பாதிச்சு படிச்சாச்சு, ஓகே, எனக்கு கல்யாணம்லாம் ஆயாச்சு, மேபி ஐம் கோயிங் டு கெட் அ சில்ட்ரன் ஆர் ஐ ஆல்ரெடி ஹேவ் அ சில்ட்ரன். எப்படி நான் வந்து என்னுடைய ஃபியூச்சர் நீட்ஸுக்கு ஹேண்டில் பண்ண போறேன், எப்படி என்னோட ஃபியூச்சர் நீட்ஸை ஹேண்டில் பண்ணணும். அப்படிதான் நான் பர்சனல் ஃபைனான்ஸ்க்கு வந்தேன். எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் வந்து வீட்டோட ஏபிசிடியே ஒன்றும் தெரியாது. நான் லேப்லேயே இருப்பேன், இன்ஸ்டிடியூட்லேயே இருப்பேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது. திடீர்னு எங்கள் அப்பா வந்து டயக்னோஸ் வித் கேன்சர் ஹாஸ்பிட்டலில் படுத்தார். அப்போ வந்து எனக்கு 2006 எனக்கு வந்து சுத்தமாக பைசா இல்லை, ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லை. அப்போ என்னோட ஐ ஹேட் டு பாரோ ஃப்ரம் மை பிரதர் இன் லா. அப்போ வந்து 3 லட்சம் ரூபாய். 2006 3 lakhsங்கிறது இப்போ 15 லட்சம் இருக்கும், ஈஸியாக இருக்கும். அப்போ வந்து எனக்கு அந்த சென்ஸ் ஆஃப் ஷேம் ஐ ஹேட். அது என்னால் இப்போ நினச்சா கூட எனக்கு பயமாக இருக்குது. இவ்வளோ படிச்சிருக்க, இங்கே ஊருக்குலாம் போயிருக்க, கான் ஆன் ட்ரிப்ஸ், உன்னால் பேசிக்காக உன்னோடைய ஃபேமிலியோட ஹாஸ்பிட்டலைசேஷனை உன்னால் மேனேஜ் பண்ண முடியும். இந்த நிலைமை இன்னும் இருக்கு. இப்போ நான் போய் ஐசியூ வெயிட்டிங் ரூமில் உட்காந்தாலோ இல்லை ஹாஸ்பிட்டல் ஓபிடியில் உட்காந்தாலோ டிப்பிக்கலாக 2-3 பேர் அழறாங்க. அவன் யாரோ ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிட்டான்னு அழல, அவங்க பணம் இல்லைங்கிறதுக்காக அழறாங்க லிட்ரலி. அண்ட் தேர் ஷாக்ட். ஹாஸ்பிட்டல் பில்லை பார்த்ததே இல்லை அவங்க. சில பேர்லாம் அப்படியே என்ன பண்ண ஸ்பீச்லெஸ் ஆகி நான் பார்த்துருக்கேன் ஹாஸ்பிட்டல்ஸ்ல. ஸோ ஒரு சிங்கிள் ஹாஸ்பிட்டலைசேஷன் உங்க வாழ்க்கையே மாறிடும். ஸோ அப்படிதான் எனக்கு பர்சனல் ஃபைனான்ஸ்ல அந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது. இன்னுமே அந்த மாதிரி கடன் வாங்குற நிலைமைக்கு நம்ம இருக்கக்கூடாதுங்கிறது தான் மை ஜேர்னி. ஒருத்தருடைய ஜேர்னி வில் பி டிஃப்ரெண்ட். பட் டச் வுட் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எதுவும் நெகட்டிவ்
ஆஸ்பெக்ட்ஸ் நெகட்டிவ் ஈவெண்ட்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நீங்கள் என்ன யோசிக்கணும்னா, முதல்ல என்னுடைய ட்ரீம்ஸ் என்ன, எனக்கு என்ன வேணும். ஃபஸ்ட்டு கம்ஃபர்டபுள் ரிட்டையர்மெண்ட். உனக்கு வந்து நிறைய பேருக்கு இதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. மேண்டட்டரி கம்ஃபர்டபுள் ரிட்டையர்மெண்ட். ஏன்னா எப்போவுமே சம்பாதிச்சுட்டே இருக்க போகுது. அன்லெஸ் இப்போ நிறைய டாக்டர்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன், சார் எனக்குலாம் ரிட்டையர்மெண்ட்டே இல்லை சார்பாங்க. அதாவது அது மைண்ட் செட்டு. திடீர்னு உங்களுக்கு ஏதாவது உடம்பு வந்துடுச்சுன்னா, ப்ராக்டிஸ் பண்ண முடியலன்னா, ஸோ அந்த ஸோ டெஃபினட்டாக அட் சம் பாயிண்ட் வந்து நம்மளுடைய ஆக்டிவ் இன்கம் குறைய தான் செய்யும். பிகாஸ் ஆஃப் ஏஜ், வாட் எவர், ஹெல்த், வாட் எவர். ஸோ அந்த டைமில் நம்ம எப்படி நம்மளுடைய எக்ஸ்பென்சஸை மேனேஜ் பண்ண போகிறோம். ஸோ தட் இஸ் த ஃபஸ்ட் கோல். இது வந்து நம்ம அதை பற்றி யோசிக்காட்டா கூட அதை ஃபஸ்ட்டு பிள்ளையார் சுழியாக அதை போடணும். ரிட்டையர்மெண்ட் இஸ் த ஃபஸ்ட் கோல். அதுக்கப்புறம் குழந்தைகள் இருந்தால் அவங்களுடைய ஃப்யூச்சர் அண்ட் எனி அதர் ஆஸ்பிரேஷன். சில பேருக்கு நான் ஃபாரின் டூர் போகணுன்னு ஆசை இருக்கலாம், டிஎஸ்எல்ஆர் வாங்கலாம்னு ஆசை இருக்கலாம், நிறைய இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் எழுதி வச்சுக்கணும். இதுக்கு நான் என்ன பண்ணணும், அதுதான் கோல். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் இப்போ சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலேஷன் வந்தால் 1 லட்ச ரூபாய் காலி. ஈவன் டே கேர்க்கே 1 லட்ச ரூபாய் ஈஸியாக போயிடும் இந்த டைமில். அதுவும் இப்போ நான் இருக்கிறது மயிலாப்பூரில். என்னை சுற்றி நான் அடிக்கடி நினச்சிக்கிறது வந்து கோயில் மாதிரி என்னை சுற்றி இன்எக்ஸ்பென்சிவ் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. என்னை சுற்றி நிறைய இன்எக்ஸ்பென்சிவ் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. பட் சில ஏரியாலலாம் ஒன்லி கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ். அங்கே போனால் அவ்வளோதான், நீ அவ்வளோதான், யூ வில் பாதி சொத்தை எழுதி வச்சுட்டு வர வேண்டியதுதான். ஸோ அந்த மாதிரி இப்போ எனக்கு வந்து என்னுடைய கோல்ஸுக்கு, என்னுடைய ட்ரீம்ஸுக்கும் என்னெல்லாம் தடைக்கற்கள் இருக்க முடியும் அப்படிங்க. அஃப்கோர்ஸ் எல்லா தடைக்கற்களும் நம்மளால யோசிக்க முடியாது. அது தட் இஸ் ஆப்வியஸ்லி ட்ரூ. ஏன்னா அப்புறம் டெஃபினேஷன் ஆஃப் ரிஸ்கே பண்ண, ரிஸ்க்குங்கிறது அன்னோன். பட் சிலதெல்லாம் நம்மளால இமேஜின் பண்ண முடியும். ஆர் நம்மளை சுற்றி நடந்திருக்கிறத வச்சு நம்ம இதெல்லாம் ரிஸ்கா இருக்கலாம், நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நடந்ததை வச்சு. அப்சல்யூட்லி அதுதான் பாடம். நான் என்னோட லைஃப்ல நான் பேரண்டிங் பண்றதே அப்படிதான். மத்த பேரண்ட்ஸ் என்னெல்லாம் தப்பு பண்றாங்க அப்படிங்கறத எழுதி வச்சு நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாதுடா சாமி, அவ்வாடா தப்பு பண்ணிக்கலாம். நமக்கு வந்து சால்ட் எக்ஸாம்பிள் முன்னாடி ஒருத்தன் கொடுத்துட்டான். இந்த சால்ட் எக்ஸாம்பிள் வாழ்க்கையில வரும்போது புடிச்சுக்கணும் கெட்டியா, இல்லைன்னா நம்ம சால்ட் எக்ஸாம்பிள் ஆயிடும் இன்னொருத்தனுக்கு. ஸோ இதுதான். ஸோ யா, ஸோ இந்த என்னுடைய கோலுக்கு என்னெல்லாம் தடைக்கற்கள் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல லிஸ்ட் பண்ணணும். முதல் தடைக்கற்கள் வந்து டெத். ஆப்வியஸ்லி நிறைய பேர் அதை பத்தி யோசிக்க மாட்டாங்க. யோசிச்சா எஸ்பெஷலி அச்சானியமா நினைக்கிறோம். எஸ்பெஷலி வந்து பேரண்ட்ஸ் கிட்ட இதெல்லாம் பத்தி பேசவே கூடாது. நான் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி வாங்க போறேன் அம்மா அப்படின்னா அவங்க கத்துவாங்க, நீ எதுக்கும் லைஃப் இன்சூரன்ஸ்லாம் வாங்குறேன். It's not something that they want to even imagine, இல்லையா? So but அதை நம்ம தனியாக தான் ப்ரைவேட்டாக வாங்கிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் லைஃப் இன்சூரன்ஸ். நிறைய ஃபேமிலிஸில் வெதர் ஈவன் அன்மேரிட் பீப்புள் அவங்க தான் வந்து சோல் பிரெட் வின்னராக இருப்பாங்க. என்னோட இன்ஸ்டிடியூட்லேயே அப்படி ஆச்சு. ஒரு சீனியர் சிட்டிசன் பேரண்ட்ஸ், பையன் வந்து பிஹெச்டி படிக்கிறான். அவன் மட்டும்தான் அந்த பிஹெச்டியில் வர ஸ்டைஃபண்டை தான் அவனுடைய செலவுக்கும் அவன் வீட்டுக்கு அனுப்பிச்சிருந்தான். அந்த பேரண்ட்ஸ்லாம் வந்து ரிட்டையர்டு ஃபார்மர்ஸ் அவங்களால இன்னும் ஃபார்மிங் பண்ண முடியாது, தேர் டூ ஓல்ட். அவன் ஏதோ ட்ரெக்கிங் போயிருக்கான், கால் தவறி he died. He just fell to his death. அப்போ அந்த பேரண்ட்ஸுக்கு எங்களால் என்ன பண்ண முடியும்னு எங்களுக்கு தெரியல. எங்களால் முடிஞ்சதை we collected and ஒரு அமௌண்ட் கொடுக்க முடியும். பட் அது எவ்வளோ நாளைக்கு அதை சஸ்டெயின் ஆகும். ப்ளஸ் அந்த மாதிரி அமௌண்ட்ஸ் வந்ததுன்னா யாராவது ஒரு ஈகிள் வந்து நான் இங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் அங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் பேட் அட்வைஸ் வேற கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம ஃபேமிலிக்கு வரக்கூடாது. வெதர் நம்ம மேரிடா இருந்தாலும் சரி, இல்லாட்டா அவங்க பேச்சுலராக இருந்தாலும் they're single, they should still think about அந்த பேரண்ட்ஸ்க்கு எப்படி ஃபண்ட் பண்ண முடியும். இஃப் சம்திங் ஹேப்பன்ஸ் டு மீ, இப்போ நான் இருக்கேன் என்னால் பார்த்துக்க முடியும், நான் இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கங்கிறத ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டம்பிளிங் பிளாக் நம்மளுடைய கோல்ஸ் அடையாம போகிறது. The second of course is health insurance. நம்ம சொன்ன மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் ஹாஸ்பிடலைசேஷன் பர்டனை வந்து அவாய்ட் பண்ண. எக்ஸாக்ட்லி. நான் கார்பரேட்ஸில் நான் கேட்கும்போது நான் கேட்பேன், எவ்வளோ பேர் வந்து இந்த குரூப் பாலிசி இந்த கம்பெனி பாலிசியை யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்பேன். ஒரு 2 பேர் கை தூக்குவாங்க. எவ்வளோ பேருக்கு அந்த குரூப் பாலிசியோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தெரியும்னு அடுத்து கேட்பேன். அதே 2 பேர் மட்டும் தான் கை தூக்குவான். ஸோ உனக்கு ஒரு விஷயம் நடந்தாதான் அதை நீ போய் படிக்கிற. அதுவும் கிளைம் ஈஸியா வந்துருச்சுன்னா கேட்கவே மாட்டாங்க.
நான் ஹெச்ஆர் கிட்ட போய் கொடுப்பான், உடனே கிளைம் கொடுத்துட்டான்னா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தெரியாமையே போயிடும் நிறைய பேருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து அவங்க ஹெச்ஆருக்கு அந்த எம்ப்ளாயர் நமக்கு என்ன பெனிஃபிட் கொடுக்குறாங்கிறத முதல்ல லிஸ்ட் பண்ணி கத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு என்னோட கவர் இவ்வளோ இருக்கும்பாங்க, அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும். பட் அந்த கவருக்குள்ள நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு, இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ தட் ஒரு எமர்ஜென்சி வந்து அது ஞாபகம் வரும். ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டு ஹேண்டில். ஸோ இதை வந்து கொஞ்சம் படிக்கணும். இதை படிக்கிறதுக்கு மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் கூட ஆகாது. டெஃபினட்டா ஒரு வீக்கெண்ட் அந்த ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் எடுத்து படிக்கிறது, அதுதான் எழுதி வச்சு லிஸ்ட் பண்ணி அதை போல ஒரு ஃபேசினேஷன் எதுவுமே இல்லை. இப்பவும் நான் அதான் பண்ணுவேன், ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு அதை 10 தடவை அதை அடிக்கணும், அப்பா அடிச்சிட்டேன். அந்த ஒரு விக்டரி வந்து சின்ன விக்டரி தான், பட் ஒரு சென்ஸ் ஆஃப் அக்கம்ப்ளிஷ்மெண்ட். ஸோ இது லைஃப் இன்சூரன்ஸ் தேவை, ஹெல்த் இன்சூரன்ஸ் தேவை. அதோட முக்கியமான இது என்னன்னா ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட். பேசிட்டே இருக்கோம், திடீர்னு மொபைல கீழே போடுவான், ஸ்கிரீன் ஷேட்டர் ஆகும். நிறைய பேர் டாய்லெட்டுக்கெல்லாம் வேற மொபைல் எடுத்துன்னு போறான். ஸோ அது அவ்வளோதான். அது அப்போ வந்து ஃபோனுக்கும் இன்சூரன்ஸ் வேணும், அவனுக்கும் இன்சூரன்ஸ் வேணும், அந்த மாதிரி. ஆமா. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ். எங்கேயாவது வண்டி நிறுத்துவோம், எவனா இடிச்சுட்டு போயிடுவான், இன்சூரன்ஸ் தர மாட்டேன்பா. ஸோ நம்ம தான் பே பண்ணணும். லேப்டாப் புட்டுக்கும், என்ன வாஷிங் மெஷின் புட்டுக்கும். இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து நமக்கு நடக்கும்னு தெரியும். அன்எக்ஸ்பெக்டடா நடந்து போச்சுன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஒரு தடவை ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் ஏதாவது உடஞ்சதுன்னா ஃபர்ஸ்ட் அன்எக்ஸ்பெக்ட், சரி பழச்சு போ, திருப்பி அதையே சொல்லக்கூடாது. தென் அந்த சால்வ்ட் எக்ஸாம்பிள் நம்ம நமக்கு நடக்கிற விஷயத்த நம்ம we are not learning from our mistakes. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஃபண்ட் வேணும். ஸோ இப்போ அஸ்யூமிங் நம்ம ஒருத்தர் இருக்காரு, அவர் முதல் சம்பளம் இப்போதான் வாங்க போறாங்கன்னா சம்பளத்துலேருந்து ஒரு 20 to 25% எவ்ரி மந்த் அதை எடுத்து இன்னொரு எஸ்பி அக்கௌண்ட்ல போடுறது பெட்டர். சேலரி அக்கௌண்ட்ல போட்டால் அது போயிட்டே இருக்கும், அவங்க ஏடிஎம் வச்சு வித்ட்ரா பண்ணிட்டே இருப்பாங்க. இன்னொரு எஸ்பி அக்கௌண்ட்டோ இல்லை மேபி ஒரு எஃப்டிஓ, இன்னொரு அக்கௌண்ட்ல ஃபிளெக்ஸி டெபாசிட்னு ஒன்று இருக்கு. அதாவது எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம், பார்ஷியலா எடுத்துக்கலாம், அது பண்ணலாம். இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சவங்க கொஞ்சம் லிக்விட் ஃபண்டில் போடலாம். இந்த அமௌண்ட் ஒரு 25% ஒரு 6 to 8 months அவங்க போட்டுட்டே இருக்கும். எதுவுமே இன்வெஸ்ட் பண்ண வேணாம், இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி எதுவும் யோசிக்க வேணாம். டாக்ஸ் சேவிங், சில பேருக்கு ஐயோ டாக்ஸ் சேவிங் வேணும், தயவு செய்து டாக்ஸ் சேவிங் ப்ராடக்ட்ஸ் எதுலையுமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ நியூ டாக்ஸ் ரெஜிம் வந்தாச்சு. இந்த ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்ல இந்த 80C 80D இந்த பிரச்சனைகள்லாம் வேணாம். டிசம்பர் ஆனால் ஹெச்ஆர் கிட்ட போய் ப்ரூஃப் கொடுக்குற இந்த தலைவலி எதுவுமே வேணாம். ஹாப்பியா நியூ டாக்ஸ் ரெஜிம்ல நிம்மதியா இருங்க. அந்த ஸோ தப்பான ப்ராடக்ட்ஸ் வாங்க வேண்டாம், அதை லாக்இன்ல வச்சு அதை அவஸ்தையும் பட வேணாம். ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னா, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அர்ஜென்சியே கிடையாது. அந்த நீங்க ஆக்சுவலி இந்த ஃபவுண்டேஷன்லாம் பில்ட் பண்ற வரைக்கும் 6 மாசம் ஆகலாம், 1 வருஷமே ஆட்டும், பரவாயில்ல. அது அப்படி ஒன்றும் அந்த 1 வருஷத்துல உங்களுடைய வாழ்க்கை ஒன்றும் பெருசா மாறிட போறது இல்லை. நீங்க அந்த கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்றும் மிஸ் பண்ணிட போறது இல்லை. இதை நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஹேபிட் உங்களுக்கு இந்த எமர்ஜென்சி ஃபண்டை பார்த்துக்கிறது, ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டுறது, லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டுறது, அது ஒன்ஸ் அது பழகி போச்சுன்னா தென் அதுக்கப்புறம் நீங்க மற்ற வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதுதான் பேசிக். ஓகே, இப்போ இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து நீங்கள் 20 to 25% ஆஃப் த இன்கம் ஃபார் 6 to 8 months சொல்கிறீங்க. தட் இஸ் ஸ்டாண்டர்டா? இல்லை 1 year சேலரியை நான் வந்து எமர்ஜென்சி ஃபண்டாக வச்சுக்கணும், அந்த மாதிரி ஏதாவது இஸ் தேர் லைக் அ மோர் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்? அதாவது ஸ்டாண்டர்ட் இதுவும் இல்லை. நான் எப்போவுமே நாங்கள் சொல்கிறது என்னென்னா, எங்களுக்கு ஒரு ஃபேஸ்புக் குரூப் இருக்குது, ஆசான் ஐடியாஸ் ஃபார் வெல்த்னு. என்னோடய ஃப்ரெண்ட் அஷால் ஜவரி ஓனர், அவன் என்ன சொன்னான், அடிக்கடி சொல்லுவேன்னா, உலகத்தில் 2 பேர் இருக்காங்க, எமர்ஜென்சி பார்த்தவங்க, எமர்ஜென்சி பார்க்காதவங்க, ஆர் பார்க்க போறவங்க. பார்க்காதவங்க பார்க்க போறவங்க. ஓகே, ரைட். ஸோ இந்த பார்த்தவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப கவலைப்பட மாட்டாங்க, ஏதோ ஒரு பணம் எங்கேயோ இருக்கு. இந்த பார்க்காதவங்க, இந்த பைசா எஸ்பி அக்கௌண்ட்ல போட்டா வேஸ்ட் ஆகுது, நான் இதை ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா, ஹையர் ரிட்டர்ன் வாங்க, இந்த மாதிரிலாம் அதை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளவு, அதாவது யாராலையும் சொல்ல முடியாத விஷயம் எவ்வளவு எமர்ஜென்சி ஃபண்ட் வேணுங்கிறது. ஏன்னா எவ்வளவு எமர்ஜென்சி வரும்னு யாருக்கும் தெரியாது. பட் பேசிக்கா
இந்த ஒரு வருஷம் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது வெரி வெரி குட் நம்பர். இப்போ என்னுடைய சேலரி வந்து 1 lakh per monthனா எனக்கு ஒரு 12 லட்சம் எமர்ஜென்சி ஃபண்ட் இருந்ததுன்னா அப்சல்யூட்லி கிரேட். ஆனா அதை பில்ட் பண்றதுக்கு ரொம்ப நாள் டைம் ஆகும். அந்த டைம்குள்ள ஒரு 4 எமர்ஜென்சி வந்து பாதியை டெப்ளீட் ஆகி திருப்பி ஆட் பண்ணி அது ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ். ஸோ நான் ஒரு 20%ங்கிறது எல்லாராலையும் முடியும் அந்த டைம்ல. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவும் இல்லாம அஃப்கோர்ஸ் சில பேர்லாம் உடனே எல்லாத்தையும் செலவழிச்சிடுவாங்க. தயவுசெய்து கடன்லாம் வாங்கக்கூடாது. சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே தயவுசெய்து எந்த கடனும் வாங்கிடாதீங்க. கடன் வாங்கலாம், பட் இதை முதல்ல பில்ட் பண்ண எமர்ஜென்சி ஃபண்டை அட்லீஸ்ட் ஒரு 6 monthsக்கு பில்ட் பண்ணா உங்களுக்கு ஒரு சின்ன சென்ஸ் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஒரு சென்ஸ் ஆஃப் அக்காம்ப்ளிஷ்மென்ட் ஆல்சோ இல்ல, அதை பார்க்கும்போது நம்மளும் சேவ் பண்ணிட்டோம்டா அப்படி. ஆமா, ஏதோ ஒரு அமௌண்ட் ஆனா தொடக்கூடாது. அது எமர்ஜென்சிக்கு மட்டும்தான். அண்ட் அது வந்து உங்களுடைய சொத்தோட கணக்கு கிடையாது, உங்களுடைய நெட்வொர்த்தோட கணக்கு கிடையாது. எப்படி வந்து நம்ம போடுற ஜுவல்ஸோ இருக்கிற வீடோ வந்து ஆக்சுவலா அதுக்கு வேல்யூவே கிடையாது. ஏன்னா அது காரோ அது வேல்யூவே கிடையாது. ஏன்னா அது கன்சியூமபிள், அது டெய்லி வி ஆர் கன்சியூமிங் இட். அதே மாதிரி எமர்ஜென்சி ஃபண்டும் அது தனி. அது வந்து நம்ம எனக்கு இவ்வளவு சொத்து இருக்குன்னு அதை சேர்த்துக்கூடாது. அது ஏதாவது டிஃபிகல்ட்டி. எதுக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் முக்கியம்னா, நாளைக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. லெட்ஸ் சே ஒரு 1000 ரூபாய் எஸ்ஐபி போடுறீங்க, மாசம் ஒரு 1000 ரூபாய் எஸ்ஐபி போடுறீங்க, இன்னொரு 1000 ரூபாய் பிபிஎஃப்ல போடுறீங்க, உங்களுக்கு இபிஎஃப்ல இன்னொரு 2000 ரூபாய் ஏதோ. ஸோ இதான் உங்களோட பேசிக் ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கலாம். இப்போ நாளைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய எமர்ஜென்சி வந்ததுன்னா அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லைன்னா நீங்க இதுல தான் கை வைப்பீங்க. ஸோ நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எவ்வளவுக்கு எவ்வளவு கை வைக்காம இருக்கோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு அது வளரும். இதுதான் பேசிக் ஐடியா ஆஃப் எமர்ஜென்சி ஃபண்ட். இதுக்கு தான் எமர்ஜென்சி. இல்லைன்னா சம்பாதியத்துலேருந்தே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் எவ்வளோ பேருக்கு அவ்வளோ சம்பாதியம் இருக்கு, தட் எக்ஸ்ட்ரா. ஸோ அதுக்கு தான் அந்த எமர்ஜென்சி ஃபண்டை நீங்க பில்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ். எனக்கு வந்து 3 விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து கையில லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி வந்தவொடனே எனக்கு ஒரு பெரிய திருப்தி. அப்பா, நான் இல்லைன்னா என்னோட மை வைஃப் கேன் மேனேஜ் அப்படிங்கிற ஒரு ரியலி அந்த ஃபீலிங் வந்து நான் பணம் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பற்றி கூட அந்த ஃபீலிங் எனக்கு ஒரு ஏதோ பண்ணிட்டோம், உருப்படியாக ரெஸ்பான்சிபிளாக ஒரு ஹஸ்பண்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு. அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் நான் வந்து எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலைஸ் ஆன உடனே ஓடி போய் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கினேன், எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் ஒய்ஃபுக்கும் அந்த டைமில். ஸோ அப்பவும் வந்து அதுக்கப்புறம் நான் ஒரு 5 தடவை கிளைம் பண்ணியிருக்கேன் அதை. ஸோ 2007 2024 5 times டிஃப்ரெண்ட் பீப்புள் கிளைம் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் ஹெல்த் இன்சூரன்ஸில் வந்து மல்டிபிள் கிளைம்ஸ் டெஃபினட்டாக ஒரு 10-15 year பீரியட்ல ஹாஸ்பிட்டலைசேஷன் 1 or 2 times வராமல் இருக்கவே முடியாது. அண்ட் இப்போ மக்கள்லாம் அவங்களுடைய ஹெல்த் கான்சியஸ்லாம் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் நாட். நான் வந்து ஒரு தடவை அப்போலோ ஸ்பெக்ட்ராவுக்கு வந்து என் அம்மா வந்து வேக்சினேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன். அதாவது இந்த கோவிட் 2nd dose or 3rd dose, 2nd dose நினைக்கிறேன். அப்போ வந்து இந்த கார்பரேட் அப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து அவங்களோட எம்ப்ளாயீஸ் மட்டும், நாங்கள் மட்டும்தான் எக்ஸ்டர்னல் பீப்புள். மற்றவங்க எல்லாம் அந்த வேக்சினேஷனுக்கு வந்தவங்க எல்லாம் ஒரே ஆஃபீஸ்லேருந்து வந்தவங்க. கம்பெனி கேர்ள்ஸாக இருக்கட்டும் பாய்ஸாக இருக்கட்டும் எல்லாம் இப்படி இருக்காங்க. எவ்ரிபடி இஸ் ஃபேட். தேர் நாட் ஈவன் ஃபேட், தேர் ஒபீஸ். எல்லா பசங்க எல்லாம் 25 to maximum 30-32 இருப்பாங்க, அவ்வளவுதான். இப்பவே இப்படி இருந்தா டெய்லி உங்க பாதி பேர் தம்மு. அந்த ஒரு 3 மணிக்கு வந்து அந்த டீ கடைக்கு போய் அவன் பாஸ் வேஸ்ட், ப்ராஜெக்ட் மேனேஜர் வேஸ்ட், அவன் வேஸ்ட், இவன் வேஸ்ட், கம்பெனி வேஸ்ட்னு ஒரு தம்மு ஒரு 4 பஜ்ஜி சாப்பிட்டாதான் அவங்களுக்கு என்ன வேணா யார் சொன்னாலும் மோஸ்ட் பீப்புள் ஆர் ஃபேட் because அவங்களுடைய பேட் ஹேபிட்ஸ், பேட் ஈட்டிங் ஹேபிட்ஸ், அன்ஹெல்தி சாய்ஸஸ். அவங்க என்ன ஃபுட்டை வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா நினைக்கிறாங்க. ஃபுட்டு நீ எப்போ நீ ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா நினைக்கிறியோ ஆட்டோமேட்டிக்கா உனக்கு சப்ளை பிகம்ஸ் பிகர் தேன் டிமாண்ட். நீ உனக்கு தேவைக்கு மேல ஜாஸ்தி எப்போ சாப்பிட்றியோ ஆட்டோமேட்டிக்கா அது குண்டு தான் ஆக முடியும். அது நீங்க என்ன வேணா சொல்லலாம். பட் அது என்ன ப்ராப்ளம்னா ஆல் திஸ் வில் ப்ரிவென்ட் யூ. உங்களுடைய லைஃப்பை நீங்க ஹாப்பியா லிவ் பண்ண முடியாது. 35-40 யூ வில் கெட் ஆல் சார்ட் ஆஃப் லைஃப் ஸ்டைல் டிசிஷன்ஸ். அப்போ உங்களுக்கு அதுக்கு செலவு வரும். உங்களால பணம் இன்வெஸ்ட் பண்ணுறது எதுக்குங்க? அடுத்து ஃபியூச்சர்ல செலவழிக்க தான்.
இதுதான் பேசிக் ஐடியா. இப்போ நீ செலவழிக்க உங்களுக்கு யூத் இல்லைன்னா, உங்களுக்கு ஹெல்த் இல்லைன்னா, கரெக்ட். அதுதான் நான் எப்பவுமே மக்கள்கிட்ட சொல்றதுன்னா, சந்தோஷமா செலவழி. இப்போ சம்பாதிக்கிறியா, இதுதான் டைம். சில விஷயங்கள்லாம் யங் ஏஜ்ல தான் பண்ண முடியும், தாராளமா பண்ணு. ஆனா இப்பயே எல்லாத்தையும் பண்ணுங்கிற ஐடியால இருந்தேன்னா அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடும். அப்புறமும் அதை பண்ணணும். இப்போ நான் என்னுடைய லைஃப் ஸ்டைல் என்னவா இருக்கோ அதே லைஃப் ஸ்டைல் த்ரூ அவுட் மை லைஃப் எனக்கு அதை கண்டினியூ பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்த் வேணும், வெல்த் வேணும். அந்த பேலன்ஸ் தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஹெல்த்தையும் முதல்ல பார்த்துக்கணும். நிறைய பேர் வந்து நான் ஜஸ்ட் எஸ்டர்டே நான் நாகேஸ்வரா பார்க்கில் எவ்ரிடே ஒரு கேர்ள் வந்து there's a very crude gymnasium. Everyday ரெகுலரா 1 hour she will use that. 2 பேர் உட்காந்துருக்காங்க, பிக் பாட் பெல்லிட். அவங்க வந்து they are giving commentary about the exercise she is doing. Not in an obscene way, but okay, but they're சாத்தா வேதம் ஓதுது டைப். No, அதுதான் ப்ராப்ளம். ஆனால் you have to get up and change your life. அந்த மோடு இருக்கணும். ஹெல்த்தா இருந்தாலும் சரி, வெல்த்தா இருந்தாலும் சரி, they are intertwined, absolutely intertwined. ஏன்னா ஒன்னு இல்லாம ஒண்ணு இல்லை, அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். ஸோ இதுதான். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், எமர்ஜென்சி ஃபண்ட், இந்த 3ஐயும் கிராஜுவலாக எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி யோசிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று நம்ம ஆனுவல் எக்ஸ்பென்சஸ் பற்றி யோசிக்கணும். அப்போ அடுத்த வருஷம் கார் ப்ரீமியம் எப்படி கட்ட போகிறோம், நம்ம அதை பற்றி பிளான் பண்ணாமையே இருந்துட்டோம்னா அடுத்த வருஷம் கார் ப்ரீமியம் வந்தால் அந்த மாதத்தோடைய இன்வெஸ்ட்மெண்ட் அடி வாங்கும். அந்த மாதம் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா செலவு இருந்தால் உங்களுக்கு டைட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் ரெக்கரிங் டெபாசிட்ஸ் வச்சு பிளான் பண்ணலாம். அது மேபி அனதர் எபிசோட்ல we can talk in detail. So that is the basic structure. Nice. I think you've just summed up very nicely. ஒருத்தர் இப்போதான் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ரூம் போட்டு யோசிக்கணும். That's the first and foremost thing. And then the second thing வந்து life insurance, then health insurance, then emergency fund. எனக்கு நெக்ஸ்ட்டு வந்து பேசணும்னு நினைக்கிறது வந்து லோன்ஸ் பற்றி. ஏன்னா நீங்கள் சொன்ன பாயிண்ட்ஸ்லேருந்து எனக்கு தோன்றது கடன் வாங்காத, அண்ட் யுவர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் த ஃபீலிங் ஆஃப் ஷேம் டு டேக் அ லோனில், அது வந்து ஓவர் டைம் எப்படி வந்து காணா போயிடுச்சு அப்படிங்கிறத வந்து ஐ திங்க் ஐ வுட் லைக் டு டாக் அபவுட் லோன்ஸ் இந்த நெக்ஸ்ட் எபிசோட். தேங்க்யூ ஸோ மச். த ஃபர்ஸ்ட் எபிசோட் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் இன்னும் நம்ம இந்த பாட்காஸ்ட்டுக்கு பேர் வைக்கல. ஸோ நம்ம இந்த பாட்காஸ்ட்டில் அடுத்த வாரம் திரும்ப சந்திக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. மேபி லிசனர்ஸ் கேன் சஜஸ்ட் நேம்ஸ் அண்ட் தே கேன் ஆல்சோ ஐ திங்க் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் இல்லையா? நம்ம we take questions from listeners and அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். see you in the next episode. Bye. Bye.